வாங்க நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த புது வீடியோவில் இது ஒரு புது கேம். ஓகேவா? இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ டக்கு டக்குன்னு வள கொல கொலன்னு பேசாமல் கேமில் போயிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நான் ஆஃப்லைனில் விளாண்ட கேம்ஸ் இருக்கு. இது வந்து பர்சனல் ஃபேவரெட்டு ப்ரோ. இந்த கேம்ஸ்லாம் ப்ரோன்னு மட்டும் சொல்லணும்னு நினைக்காதீங்க, எல்லோரும் பார்ப்பீங்க. சரி, என்னன்னு கூப்பிட்றேன், மக்களேன்னு கூப்பிட்றேன். சரிங்களா மக்களே, ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. பாருங்கள், இவங்கெல்லாம் என்னோடய சோல்ஜர்ஸு. இந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ஊர் மாதிரி நம்மளுக்கு உதவி கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம சோல்ஜர்ஸ்லாம் பில்ட் பண்ணி ஆர்மி பேஸ் மாதிரி பில்ட் பண்ணி வில்லேஜ் மக்கள் நெக்ஸ்ட்டு நிறையா கிங்டம் மாதிரி கேப்சர் பண்ணணும் மற்ற வில்லேஜஸ்லாம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு கில்லில் சேரணும். இதில் இப்போ நான் ஃப்ரீ ஃபயரில் கில்லு, இதில் வந்து ட்ரைபு. ஓகேவா? இதில் ஜெம்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமான ரோலு நண்பர்களே. அந்த முக்கியமான ரோல் என்னென்னா, இந்த மார்க்கெட்லாம் இருக்கும், அதில் வந்து அந்த இதெல்லாம் விற்பாங்க, வுட்டு அந்த அதெல்லாம் வாங்கலாம். முக்கியமான ரோல் நண்பர்களே, சும்மா இல்லை. இப்போ இந்த சைடு தான் நம்மளோட சுவர், நம்மளோட என்ட்ரன்ஸ் பார்டர்னு சொல்லலாமே. இவங்கெல்லாம் நம்மளோட பில்டர்ஸ் இப்போ காட்டினது. இது வந்து பில்டர்ஸ் அட்டு. இதோ இங்கே தான் பில்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹாலோவர் எல்லாமே வேர் ஹவுஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். வேர் ஹவுஸை அப்கிரேட் பண்ணிடலாம். இதில் அசிஸ்டன்ட்னு ஒன்று கேட்கும். அசிஸ்டன்ட்னு கொடுத்து நம்ம கில்லில் இருப்போம்ல, அதுதான் ட்ரைப் மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அந்த ட்ரைப் மெம்பர்ஸில் அது வந்து அவங்க வந்து நம்மளுக்கு தருவாங்க, நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க சீக்கிரம் முடிக்க. இது பேர் கிளான் கேம்ப்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்தா நம்மளுக்கு ரிவார்டு, நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிச்சி தேடி வந்து கொடுத்தா அவங்க வந்து நம்மளுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் ரிவார்டு தருவாங்க ஒன்று. அதான் இப்போ கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பெட்டிக்கிட்ட மட்டும் காட்டினா போதும், கேதர் ஆகிடும். ஓகேவா? தொட்டாலே போதும், கேதர் ஆகிடும். ஃபோனில் தான் இருக்குது. பேர் வைக்கிங் ரைஸ்னு இருக்கும். வைக்கிங் ரைஸில் வைக்கிங் ரைஸு, ஆர்ஐசி இல்லை ப்ரோ, ஆர்ஐஎஸ்சி. அசிஸ்ட்டுன்னு கை கொடுக்குற சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அது கொடுத்தா அசிஸ்ட் ஆகும், சீக்கிரமாக வேலை முடியும். இதான் ஃபாலோவர். ஹீரோஸை கமெண்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஹீரோஸ்னால் இந்த டீமை லீட் பண்ணி கொண்டு போவாங்களே, நான் தான்டா அவங்க தலைவன், என் பேச்சை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஹீரோ டேரக்டாலாம் வர மாட்டாங்க, ஷார்ட்ஸுன்னு என்னமோ இது மாதிரியே தருவாங்க. அதை வச்சு நம்மளே சமன் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஸ்குவாட் கேம்ப்பு, சைடில் பார்த்தா இவர் தான் நம்ம ஹீரோ, மெயின் ஹீரோ. வச்சு தான் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேர் மைட்டு. இதோ பாருங்கள், இத்தனை ப்ரொஃபைல் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். இதுவரை இத்தனை ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதோ ஒன்று காட்டுறேன் பாருங்க, டக்கு டக்குன்னு காட்டுறேன். சரிங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போல்லாம் பொறுமையாக உட்காந்து காட்டினா, அடுத்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக வரும் கைஸ். அதை பாருங்கள், இவ்வளோ வச்சுருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் எடுக்காதது, இன்னும் அன்லாக்கே பண்ணாதது. இதான் மெயின் கேரக்டர்ஸ் நான் வச்சுருக்கிறது. இதோ பார்த்துக்குங்க, இதெல்லாம் அன்லாக்கே பண்ணல கைஸ். இன்னும் பண்ணணும், இனிமேல் தான் பண்ணணும். பொறுமையாக பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். இது கஸ்டம் அவதார்லாம் அந்த லாக்கு சிம்பிள் பூட்டு மாதிரி காட்டுதில்ல, அதில் வந்து நம்மளே கஷ்டமாக கேலரியிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம் அவதார்லாம். ஓகேவா? இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ரிவார்ட்ஸு, டெய்லி ரிவார்ட்ஸ் மாதிரி. இது கொஸ்டினும் கொடுப்பாங்க தனியாக, அதுலேருந்து தனியாக கிளைம் பண்ணிக்கலாம் கொஸ்டின் முடித்தா. மேலே சாப்டர் 15 அந்த மாதிரி காட்டுதா ப்ரொஃபைல் கீழே, அதுக்குள்ளே ஒரு இது மாதிரி காட்டும், சிம்பிள் மாதிரி, ரெட் கலர் சிம்பிள் மாதிரி, அது தொட்டா வரும். இது வந்து இவர் வந்து நம்ம கிட்டே இருக்கார் ஹீரோ. இப்போதைக்கு நிறையா போட்டு இருக்குதா, இவர் ட்ரைனிங் போட்டது இருக்கா, ட்ரைனிங் கொடுத்தா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இவங்க ட்ரெயின் பண்ணாதில். இன்னும் ஹீரோலாம் கெயின் வச்சுருக்கோம், ஆனால் போட்டிருக்குல்ல, எடுக்க முடியல. அதான்
அதுக்கு வந்து லெவல் தேவையில்ல. வெளில இருக்காங்க நம்ம எனிமீஸு. நம்மளுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க எந்நேரமும். நம்மளை அடிக்கிறது தான் அவனுங்களுக்கு வேலையை. நம்மளும் திருப்பி திருப்பி போடாதவங்க போயிட்டு வாடாதவங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கும் வேலை. இதோ இவ்வளோ ஏரியா நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் நண்பர்கள். இப்போதைக்கு இவ்வளோ தான் கேப்சர் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே மேலும் மேலும் அப்டேட்ஸில் கேப்சர் பண்ணி நான் ஒன்றும் தப்பு இல்லை, தப்பா பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன சோல்ஜர்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கலாம். இதான் ஜெம்ஸ் கலெக்ட் பண்ணுறது நண்பர்களே. என் மெயின் ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்கிறேன்ல, இந்த ஜெம் வச்சு தான் நம்மளுக்கு கேமே. இந்த ஜெம் நம்பி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் அந்த மாதிரி தேவைப்படுற நேரத்தில் ஏதாச்சும் கிடைக்காதுல்ல, ரிசோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதுல்ல, அதெல்லாம் இதை வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை மூலமாக காசு கொடுத்து வாங்கி. இதான் நண்பர்கள் ஸ்டார்டிங் போஸ்ட்டு. அது தொட்டால் அந்த வீடு மாதிரி இருக்குல்ல, அது தொட்டால் நம்மளுக்கு நிறைய இது தருவாங்க, மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அது கொடுத்தா அந்த ரிவார்டு மாதிரி உடனே தருவாங்க. இந்த இப்போ ஒன்று தொட்டோன்னா வீடு மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு சோல்ஜர்ஸ் ஏதாச்சும் தருவாங்க. நம்ம அதில் ஒன்று வாங்கிக்கிட்டோம், ரெண்டுத்தையுமே வாங்கிட்டோம். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா T2 சோல்ஜர்ஸ், T1 சோல்ஜர்ஸ், T2 சோல்ஜர்ஸ், T3ன்னு இருப்பாங்க. T1னா கொஞ்சம் பேசிக்காக இருப்பாங்க, T2னா கொஞ்சம் ட்ரெயின்டு, T3னா அதுக்கும் மேலே. ஓகே, புரியுதா? இது ஒரு பிரிட்ஜு, என்ன பிரிட்ஜுனே தெரில. இந்த மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து சாப்பாட்டுக்கு நண்பர்களே. இதோ இந்த வில்லேஜும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். இந்த வில்லேஜ் ஆளு காட்டுதா? இதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றிருக்கோம். இந்த மாதிரி எவ்வளோ செலவாகுது, அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம வைப்போம். இதில் நம்மளுக்கு ஆட்டும். இதில் இந்த இதான் ஹீலிங் ஸ்டோனு, ரொம்ப 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 முக்கியமானது நண்பர்களே. இந்த பேட்டில்லாம் போயிட்டு வந்தால் ஹீல் பண்ணி விடலாம் நண்பர்களே. அதான் மொத்தமாக செத்தவங்களாம் திருப்பி மறுபிறவை கொண்டு வர மாதிரி. புரியுதா? அதுக்கு சாம்பின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து செனட்ரி டவரு. இந்த டவரு அன்லாக் பண்ணால் தான் புகை மூட்டமாக இருக்குல்ல சில இடம்லாம், அதெல்லாம் அப்படியே அதான் ப்ரோ, புகையை விளக்கி விட்ட மாதிரி ஆகிடும். புரியுதா? இந்த உல்ஃபிக்கிட்டு போகணுன்னு அந்த கேட்டை உடைக்கணும். அந்த கேட்டை உடைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மள்ட்டையும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. எல்லாம் முக்கால்வாசி T1 சோல்ஜர்ஸாக தான் இருப்பாங்க. இந்த உல்ஃபை முடிச்சுட்டு அடுத்த பீஸ்ட் இது பக்கம் போனால் நம்மளுக்கு ரிவார்டு நிறையவே கிடைக்கும் நண்பர்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சைடில் காட்டுது பார்த்தீங்களா, லெஃப்ட்டு சைடு, அது வந்து டாக்டிக்கல் வில்லேஜ் நண்பர்களே. அதை வந்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா, அதான் கொடுத்துருக்கானுங்க. என்ன பண்ணுறதுதான் தெரில. பார்ப்போம் பொறுமையாக, ஒன்று தான் கேப்சர் பண்ணுவோம். என்ன ஆகிட போகுது? அப்படியே பருப்பு கலரில் என்னமோ ஜொலிக்குதா, அதான் டிவைன் ஸ்டோன்னு என்னமோ சொல்லுவாங்க, டிவைன் பவர்னு. இதெல்லாம் எனிமீஸோட கேம்ப்பு. நம்மளுக்கு பக்கத்து கேம்ப்லேயும் எனிமீஸ்லாம் இருக்காங்க. நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் இல்லாதனால இப்போ பொறுமையாக இருக்கும். இல்லைன்னா எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயின்னே இருப்போம். இந்த இடத்துல நாங்கள் தான் அப்படின்னு நிற்கலாம், ஆனால் எனிமி விட மாட்டானுங்களே. அதுக்கு தானே எனிமீஸ்னு ஒருத்தங்க இருக்கானுங்க. பருப்பு கலரில் ஒன்று மினிச்சில், அதை பற்றி சொல்ல மாட்டேன்ல. அது வந்து என்னென்னா காடோட பவரம், பிளெஸ்ஸிங்கா நண்பர்களே. கடவுளே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ண ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அப்படியே சைடு கேப்பில் எல்லாத்தையும் ரிவார்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு இதோ செகண்டு டு தேர்டு போகுதா. இது வந்து எப்படின்னா கவர்மெண்ட்டில் கமிஷன் டேக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபார்மெட் இல்லைனாலும் இந்த சில வேலையை செஞ்சு கொடுத்தா கமிஷன் எடுப்பாங்களே, அது அந்த மாதிரி நம்மளுக்கு ரிவார்டுன்றது ஒரு கமிஷன் அப்படி சொல்லலாமே. இந்த ட்ரூப்ஸ்லாம் இருக்குல்ல, அடிக்கடி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு அடிக்கடி அவ்வளோ சோல்ஜர்ஸ் தருவாங்க. ஓகேவா? கொஞ்சம் திணறுவேன் ஃபஸ்ட் டைமில், அதான் கொஞ்சம் லைட்டாக திணறுவேன், கண்டுக்காதீங்க. இதோ இதான் வைக்கிங் கேம்ப்பு. மெயினாக இதில் கான்செப்ட் என்னென்னா,
இதான் வைக்கிங். நம்ம ட்ரைபு பேர் வைக்கிங்ஸு, ஓகேவா? நம்மளை வந்து அடித்து நொறுக்கியிருப்பானுங்க எனிமி. அப்படியே நம்மளோட சில ஆளுங்களெல்லாம், நம்ம ட்ரைப் ஆளுங்களெல்லாம் கடத்தி அப்படியே அடைச்சி வச்சிருப்பாங்க. புரியுதா? நம்ம வந்து அவங்களெல்லாம் போய் காப்பாற்றணும். அப்படியே காப்பாற்றி 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 ஒரு பெரிய, அதான் பெரிய வெயிட்டுக்கையே வந்து நிற்கிறோம். ரைட்டா? அந்த மாதிரி கூட வச்சுக்கலாமே. ம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அப்படியே ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இதான் என்னோடய சிட்டி நண்பர்கள். எப்படி அழகாக இருக்குதா? இவ்வளோ தான் இருக்குது இப்போதைக்கு. மேலும் மேலும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகலாம். எப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட விடைபெறுவது உங்கள் அம்மு கேமிங் ஒய்டி. டாட்டா, பை பாய்.